இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா குரு தான் பிளஸ். லாபத்துல குரு வர சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பினான்சியலா ஒரு பெரிய வளர்ச்சி. இவங்க இன்னிங்ஸை விட சிம்மராசிக்காரங்களுடைய பிள்ளைகள் புதிய இன்னிங்ஸ் தொடங்க போறாங்க. அதுதான் நம்ம பார்க்க போறோம். சிம்மராசிக்காரங்களுக்கு குழந்தை தடைப்பட்டு பிறந்தால் யோகம். குழந்தை தடைப்பட்டு பிறந்துருச்சு அப்படின்னா பெரிய வளர்ச்சி உங்களுக்கு. 6 கூடிய சனியே 8ல போய் உட்கார்ந்துட்டாரு. அது விபரீத ராஜயோகம்னு பேரு. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2026 ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டுக்கு 12 ராசிகளுக்கான பலன்கள், பொது பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்மளோட ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சார் நம்ம கிட்ட டீட்டெயிலாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். வணக்கம் பிரவீன். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு எனது இனிய தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷ நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டுடைய பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது மேலே இந்த வருஷத்துடைய கிரக நிலைகளை நம்ம பார்க்கணும். இந்த வருஷம் பிறக்கிறது ரிஷப லக்னத்தில் பிறக்கிறது. 12 லக்னங்களில் ரிஷப லக்னம். உங்களுக்கு ரிஷபம் சொன்னாலே அது காலபுருஷ தத்துவத்துடைய 2வது ஸ்தானம். அது பேர் காசு, குடும்பம், இதை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த காசை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் அந்த ஆண்டுடைய லக்னம் பிறக்கிறது. மிக முக்கியமான விஷயம், இந்த ஆண்டுடைய பிறப்பு கிழமை செவ்வாய்க்கிழமை. எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனா சதய நட்சத்திரம், கும்பராசி. பிறக்கக்கூடிய திதி தேய்பிறை துவாதசி. ஆண்டுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னா, ரிஷப லக்னத்தில் வருஷம் பிறந்து மிதுன ராசியில் புதன் பகவான், அதாவது குரு பகவான். இந்த மிதுன ராசிங்கிறது புதன் பகவானுடைய வீடு. அங்கே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அதற்கு பிறகு சிம்மத்தில் கேது பகவான் இருக்கார். கும்பராசியில சந்திரனும் ராகுவும், மீன ராசியில சனி, செவ்வாய், புதன், இந்த 3 கிரகங்கள் சேர்ந்திருக்கு. இதுதான் புது வருஷத்துடைய கிரக நிலை. இதில் கண்டிப்பாக எல்லாருக்கும் முதல் பிரச்சனையா சார், ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியலாக நம்ம எப்படி இருக்க போகிறோம், இந்த ஆண்டு நமக்கு பணம் வரவு எப்படி இருக்க போகுது, இல்லை ஏதாவது லோன் வாங்கியிருந்தோன்னா அந்த லோனை கடனை கட்டி முடிக்க முடியுமா, இல்லை ஏதாவது புது லோனுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போய் இந்த ஆண்டு விட்டுடுமா அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. பண வருமானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வருஷம் பிறக்கும் போதே 2வது ஸ்தானத்தில் குரு பகவான், அவருக்கு பேர் தனகாரகன்னு பேர். பண வருமானம் அப்படிங்கிறதுல கேஷ் லிக்விடிட்டி குறையும். டிஜிட்டல் மயமாதல் நமக்கு அதிகமாயிருச்சு இல்லையா? அப்போ டிஜிட்டல் பணத்துடைய பயன்பாடு தான் அதிகமாக போகுது. கேஷ் லிக்விடிட்டி குறையும். வருஷத்துடைய செகண்ட் ஹாஃப்ல பணத்தட்டுப்பாடு நீங்கும். சரி, இந்த 2026 பராபவ ஆண்டு 12 ராசிக்கு என்னென்ன ராசிக்கெல்லாம் மிகப்பெரிய நன்மையான பலன்கள்லாம் தரப்போறாங்க? இருக்கிற ராசிகளில் மிகச்சிறந்த பலன் பெறக்கூடிய ராசி துலா ராசி. அதே போல கன்னி ராசிக்கு குரு பகவான் அற்புதங்களை தரப்போகிறார். மிதுன ராசி மிகப்பெரிய வளர்ச்சி பெறக்கூடிய ராசியாக இருக்கிறது. அடுத்தது மகர ராசி, நல்ல லாபம் சந்தோஷம் காத்து கொண்டிருக்கக்கூடிய ராசி மகர ராசி. அப்படி இந்த ராசிகள்லாம் ரொம்ப நன்மைகளை பெறப்போகுது இந்த ஆண்டு. சிக்கல்களில் எந்தெந்த ராசிகள்லாம் இருக்க போகுது? சிக்கல்கள் அப்படிங்கிறத விட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மக்களாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களில் எவ்வளவு வெற்றிகள் வந்தாலும் கன்னி ராசி கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டியிருக்கு. அது மாதிரி இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி மக்கள் கொஞ்சம் பொருளாதாரத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியமும் அவங்களுக்கு வருது. கும்பராசிக்கு நாவடக்கம் இருந்தால் இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக இருக்கும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 7.5 சனி தொடங்குவதனால அவர்கள் பணி விஷயங்களில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும். இப்படி கவனமாக இருந்தாலும் இந்த ஆண்டு நல்ல ஆண்டு தான். சரி, இது மட்டும் இல்லாமல் பண வரவு, பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, வாழ்க்கை ஓவராலாக எப்படி மேம்பட்டு இருக்க போகுது அப்படின்றத, இந்த ஓவராலாக 12 ராசிக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை உங்ககிட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுன்னு ஆசைப்படுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிச்சயமா முழு பலன்களையும் பார்ப்போம். சிம்ம ராசிக்கு இந்த பராபவ ஆண்டு 2026 எப்படி இருக்கு? கடகராசியை பற்றி பேசும்போது பிரவீன், நம்ம ஒரு விஷயத்தை பேசினோம். இவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சில விஷயத்தில் பேசும்போது அடுத்தவங்களுடைய கருத்தை கேட்கணும், அடுத்தவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கணும், வெல்விஷர்ஸை விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு நம்ம பேசினோம். ஏன்னா குரு வராருங்க. சிம்மராசிக்காரங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு. ரொம்ப பரபரப்பானவங்க, ரொம்ப சுறுசுறுப்பானவங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் சிம்மராசினா உங்கள்ட்ட அட்வைஸ் கேட்பேன், நம்ம கேமராமேன் அட்வைஸ் கேட்பேன், ஒவ்வொருத்தையும் அட்வைஸ் கேட்பேன், எல்லாம் அட்வைஸ் கேட்டு வச்சுக்கிடுவேன். ஆனால் எந்த முடிவையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன். என் மனசுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். இது சிம்மராசியோடைய பழக்கம். இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா குரு தான் ப்ளஸ். லாபத்தில் குரு வரார். சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும். இவங்க பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்ல காலம்.
லாபத்தில் குரு இருக்கிறதுனால வருஷ துவக்கத்தில் குரு இப்படி இருக்காரு. இவங்க பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்ல காலம், அவர்களுடைய எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். இவங்க இன்னிங்ஸை விட சிம்மராசிக்காரங்களுடைய பிள்ளைகள் புதிய இன்னிங்ஸ் தொடங்க போகிறாங்க. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சியும் தெரிஞ்சாச்சு. நிறைய பேர் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகாமல் இருந்திருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். குழந்தை சார், குழந்தை பாக்கியம் தான் முக்கியம். கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருந்தால் எப்படி? சில பேர் சிம்மராசிக்காரங்க பல வருஷமா குழந்தை இல்லாமல் இருக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு குழந்தை தடைப்பட்டு பிறந்தால் யோகம். ஏன்னா குரு 5ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதி. 5 புத்திர பாக்கியம், 8 தடை. குழந்தை தடைப்பட்டு பிறந்துருச்சு அப்படின்னா பெரிய வளர்ச்சி உங்களுக்கு. சிம்மராசிக்கு 5, 8 கூடிய குரு ராசியில வக்கரப்பட்டு உட்கார்ந்துட்டான் வச்சுக்கோங்க, இவர்கள் பிள்ளைகள் மிகப்பெரிய மருத்துவர்களாக, மிகப்பெரிய ஆட்களாக வராங்க. இவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் பெரிய வளர்ச்சி. சரி, உங்க ஒய்ஃபு கிட்ட எப்படி இருக்கும்? மிக முக்கியமா இந்த ஆண்டு பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அது. 7ஆம் இடத்துக்கு உரியவன் சனி. இந்த கடகராசிக்காரங்களும் சிம்மராசிக்காரங்களும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, மகாராசன் உலகை ஆளுகிறான், அந்த மகாராணி இவனை ஆளுகிறாள். அதுதான் உண்மை. இவங்க ஊரெல்லாம் ஜெயிப்பாங்க, மனைவிட்ட தோத்து போயிடணும், வீட்டில் தோப்பு கரணம் போடணும், சில நேரம் அடி கூட வாங்கணும். அப்படிதான் நிலைமை இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7க்குரிய சனி இப்போ 8ல் போய் உட்காந்துட்டாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் சனி தான் லைஃப் பார்ட்னர். அவர் கடகராசி பெண்ணு சிம்மராசி பெண்ணு வச்சுக்கோங்களேன், வரக்கூடிய கணவன் சனி தான் கணவனாக வரான், செய்யறதெல்லாம் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே உட்காந்துருப்பான். அதுவே ஆணாக இருந்தால் மனைவிட்ட பிரச்சனை இருக்கும். அப்போது இவ சனி வேற 8ல் உட்காந்துருக்கு. அப்போ என்ன செய்தரணும்? மனைவிட்ட பொறுமையாக போகணும். நண்பர்கள் முதுகில் குத்துவாங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், சிம்மராசிக்காரங்களுக்கு 7க்குரிய சனி போய் 8ல் செவ்வாயோடு சேர்ந்துருச்சு. நல்லா தரப்பா இருந்தான், நல்லா தர பழகிட்டு இருந்தான், இப்போ ஏன் முதுகில் குத்தினான்னு இவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும். இதில் மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க பாருங்க, வம்பு வழக்குகள் காத்திருக்கிறது, கொஞ்சம் கவனமாக இருக்கிறது. பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு நிர்வாகம் மாறும், ஒரு புதிய பதவி மாறக்கூடிய ஒரு அமைப்பு வரலாம், வாழ்க்கையில் ஜொலிக்கக்கூடிய யோகம், புதிய வீடு மனைகள் வாங்குற யோகம்னு அது நல்லா இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க பாருங்க, சூரிய பகவான் உச்சமாக இருந்து தான் இந்த ஆண்டு பிறக்குது. அப்போ அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இந்த ஆண்டு உருவாக போகுது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் மிக முக்கியம், சிம்மராசி கொஞ்சம் ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். 6க்குடைய சனியே 8ல் போய் உட்காந்துட்டாரு. அது விபரீத ராஜயோகம்னு பேர். ஒரு நோய் வெளிப்படும், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நோய் வெளிப்பட்டு அது குணமாவதற்குரிய மெடிக்கல் அட்வைஸ் அது கிடைக்கும். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்க வேண்டியது மிக அவசியம். இவர்களுடைய 10வது ஸ்தானம் இருக்கு பாருங்க, அதுக்கு அதிபதி சுக்கிர பகவான். அவர் பாக்கியத்தில் உட்கார்ந்தாரு. அப்படி இருக்கான வேலை மாற்றம், பதவி மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் சிம்மராசிக்கு உண்டு. சரி, உங்களுக்கு உடல்நிலை குறைவு ஏற்படும் அப்படின்னு சொன்னீங்க, எந்தெந்த ஏரியாக்கள்லாம் இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும்? பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, கால் மூட்டு வலிகள் இருக்கும், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டாங்கன்னா போதும். இவங்க எப்பேற்பட்ட பரிகாரங்கள் பண்ணும்? சிம்மராசிக்காரர்கள் பயப்படாத ஆட்கள். என்ன பிரச்சனை வந்தாலும் அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சமாளிச்சுட்டு வந்துடுவாங்க. புதிய புதிய யுக்திகள் தோணிக்கிட்டே தான் இருக்கும். சாமர்த்தியம் வரும். அதில் இவர்கள் புதன் சம்பந்தப்பட்டு விட்டால் சாமர்த்தியமும் புதிய யுக்திகளும் வந்துடும். அப்போது சிம்மராசிக்காரங்க பெரிய வளர்ச்சியை பெறணும் அப்படின்னா, சிம்மம் என்பது மலை, மலைக்கு மேலே இருக்கக்கூடிய தெய்வங்களை கும்பிடணும். உச்சி பிள்ளையார், கேது உட்கார்ந்துருக்காரு பாருங்க, பிள்ளையாரை கும்பிடணும். மலைக்கு மேலே இருக்கக்கூடிய பிள்ளையார் உச்சி பிள்ளையார். அப்போ அந்த உச்சி பிள்ளையார் திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார், அவரை போய் வழிபட்டுட்டு வருகிற போது முதல்ல தாயுமானவரை வழிபட்டு ஒரு வாழைத்தார் வச்சு தாயுமானவரை கும்பிடணும். அதற்கு பிறகு உச்சி பிள்ளையாரை போய் கும்பிடணும். வளர்ச்சி மிக அற்புதமாக இந்த பராபவ ஆண்டில் இருக்கும். சோதனைகளை கடந்துதான் சாதனை பண்ண வேண்டியிருக்கும், அதை புரிஞ்சுக்கணும். அவங்க ஹெல்த் அப்படின்னு வரும்போது எல்லாருக்கும் ஒரு பெரிய பயமும் பதட்டமும் இருக்கு சார். எப்படி இருக்க போகுது, புது வைரஸ் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஜென்ரலாகவே பல பேருக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. நிறைய பேருக்கு குழந்தை பிறக்காமல் இருக்குது. ஒரு சில பேருக்கு இப்போ ரீசெண்டாக இந்த கேன்சர் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இருக்குது. டயபெட்டிஸ் தொடர்ந்து இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு நோயாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. இப்படி இருக்க சூழ்நிலையில் ஹெல்த்தாக எப்படி இருக்க போகுது? ஹெல்த் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு பஞ்சாங்கங்கள் என்ன குறிப்பிடுது அப்படின்னா, புதிய வகை வைரஸ் வரும் அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க. இந்த வைரஸ் எப்படி இருக்கும்னா, ராகு போய் அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்தானத்தை வச்சு பார்க்கிற போது காற்றின் மூலமாக பரவக்கூடிய வைரஸாக இருக்கும். ஒரு வீட்லேயே 2 பேர் இருக்காங்கன்னா, 2 பேருக்கு இடையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகினாங்கன்னா அது பரவும். அப்படிங்கிற சூழ்நிலையான ஒரு வைரஸ் தான் வரும் என்று எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் மிக முக்கியமாக அழகாக சொன்னீங்க, கேன்சர் வியாதி. பலருக்கு அந்த பயம் இருக்குது. ஏன்னா மீனத்தில் அந்த செவ்வாய் சனி சூரியன் இந்த சேர்க்கை இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேன்சர் வியாதியுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்.
அதை கண்டு நிறைய பயப்படணுமான இந்த வருஷம் அப்படி கிடையாது. செவ்வாய் சனியோடு புதன் சேர்ந்து தான் வருடம் துவங்குது. ஸோ கேன்சர் நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்படும். மருத்துவர்கள் அதை குணப்படுத்திடுவாங்க, கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அந்த நம்பிக்கையோடு நம்ம இருக்கலாம். இந்த நிலச்சரிவு, எர்த்குவைக், சுனாமி இப்பேற்பட்ட பேரழிவுகள் இருக்க வாய்ப்பு இருக்குங்களா? இயற்கை சீற்றம் நிறைய இருக்கும், நிலநடுக்கம் இருக்கும். ஏன்னா அந்த செவ்வாய் சனிங்கிறது ரெண்டுமே மாறுபட்ட கிரகங்கள். செவ்வாய் பூமிகாரகன், அந்த சனியும் செவ்வாயும் சேரும் போதெல்லாம் ரெண்டோடைய கேரக்டர் வேறையா இருக்கிறதுனால இந்த நிலச்சரிவுகளோ அந்த விபத்துக்களோ கடல் சார்ந்த விபத்துக்களோ சுனாமி வருவதோ உண்டு. நீங்கள் சுனாமியை பற்றி குறிப்பிட்டு கேட்குறீங்க. வட அமெரிக்காவில் அந்த அதாவது சான் பிரான்சிஸ்கோ, கலிஃபோர்னியா பகுதிகள் சொல்கிறோம் இல்லையா, வட அமெரிக்காவில் எந்த பக்கத்தில் கடல் பரப்பு இருக்கோ அந்த பக்கத்தில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும். அண்ட் எஜுகேஷன் சார், குழந்தைங்கள்லாம் அடுத்த எக்ஸாம்ஸில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அவங்க லைஃப் எப்படி இருக்க போகுது? ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா புதனுடைய வீட்டில் குரு இருந்து வருஷம் துவங்குது. காலபுருஷ தத்துவத்தில் மேஷத்துக்கு 4ஆம் இடம் தான் எஜுகேஷனை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த கடகத்துக்கு குரு பகவான் வரார். அவள் மாணவர்களுக்கு நல்ல வகையில் எஜுகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த ஆண்டு இருக்கும். பெண் கல்வி மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா மேஷத்துலேயே சுக்கிரன் வந்து உட்கார்றாரு. பெண் கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மிக அதிகமாக இருக்கும் இந்த பராபவ வருஷத்தில். புதிய சட்டங்கள் வரக்கூடிய அமைப்பும் உண்டு. ஸோ பெண்கள், இளம்பெண்கள் தங்களுடைய பாதுகாப்பை அதிகப்படுத்திக்கிடணும் இந்த ஆண்டு. ஒரு பொதுவான பலன்கள் அப்படின்னு வரும்பொழுது இப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் செஞ்சால் அவங்க இந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வெளியில் வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை ஒன்று இருக்கும், பரிகாரம் ஒன்று இருக்கும். அப்படி பொதுவாக இப்படி ஒரு பரிகாரத்தை நீங்கள் வீட்லேயோ இல்லை கோவிலையோ போய் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட துயரங்கள் வந்தாலும் அதுலேருந்து கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை விதைக்கிற மாதிரி கண்டிப்பாக உங்ககிட்ட ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். அதாவது இந்த ஆண்டு வந்து பிரச்சனைகளுக்குரிய ஆண்டு இல்லை, நன்மைகளுக்குரிய ஆண்டு. எந்த ஒரு மனித வாழ்க்கையாக இருந்தாலும் அதில் வந்து இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். ஒரு பொழுதுனா இரவும் இருக்குது, பகலும் இருக்குது. அப்படி சில விஷயங்கள் மாறி வரும். பராபவ ஆண்டு மிக நல்ல ஆண்டு. நம்ம மக்கள் வாழ்க்கையில் முன்னேற போகிற ஆண்டு. நிறைய அனுபவங்கள் இவர்களுக்கு கிடைக்க போகிறது. கல்வியில், மருத்துவத்தில் உள்ள முன்னேற்றத்தை பற்றிலாம் நம்ம பேசினோம். அதனால இவர்களுக்கு மிக நன்மையான ஆண்டு. H1B விசா ப்ராப்ளம் சால்வ் ஆக பற்றி பேசுகிறோம். அப்போ இவ்வளவு நன்மையான ஆண்டு. ஆனாலும் நோய் தாக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கிறதும், இந்த பொருளாதார தட்டுப்பாடு விஷயத்திலும் விலைவாசி உயரப்போகுதுன்னு சொல்கிறோமே. அப்போ இதிலிருந்து எப்படி நம்ம வந்து இறைவனுடைய அனுக்கிரகம் நமக்கு வேணும் அப்படின்னா, அவரவர்கள் அவங்கவுங்க குலதெய்வத்தை கும்பிடணும். எப்பவுமே என்னுடைய நிகழ்ச்சிகளில் நான் அந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். அதுக்கு காரணம், நம்முடைய முன்னோர்கள் பரம்பரையாக நம்ம கும்பிட்ட சாமி அது. நம்ம அப்பா கும்பிட்டுருக்காரு, நம்ம தாத்தா கும்பிட்டுருக்காரு, நம்ம பூட்டம் கும்பிட்டுருக்காரு. அதே இடத்துல நம்ம கும்பிடுறோம். நம்ம ஜீன்ல இருக்க அந்த தெய்வம் கலந்து இருக்கு இல்லையா, அதனுடைய ஆற்றல் மிக அதிகமாக இருக்கும். அப்போ நம்மளுடைய நீங்கள் ஒரு தெய்வத்தை போய் ஊரில் போய் கும்பிடுறீங்க, அந்த தெய்வம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தரணும்னா கூட உங்கள் குலதெய்வத்துடைய அனுமதி வாங்கி தான் கொடுக்க முடியும். ஆகவே தான் அந்த குலதெய்வ வழிபாடுன்னு செய்துட்டா எந்த சிக்கல்களும் வராது. அதே போல் வனதுர்க்கை வழிபாடு, வனதுர்க்கை ஹோமங்கள் இந்த ஆண்டு செய்தால் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். அந்த வனதுர்க்கை வழிபாட்டை அதிகம் செய்யணும். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ வனதுர்க்கை ஹோமம் ஒன்று நடக்க போகுது, வெகு சீக்கிரமே நடக்க போகுது. எங்கன்னு கேட்டிங்கன்னா, கழுகுமலை உங்களுக்கு தெரியும். கழுகுமலைக்கு பக்கத்தில் பழங்கோட்டை அப்படிங்கிற ஊர் இருக்குது. அங்கே ஆதிபராசக்தி கோயில் இருக்குது. அந்த கோயிலில் இப்போ வருஷாபிஷேகம் செய்ய போகிறாங்க. அதில் இந்த வனதுர்க்கை ஹோமம் பண்ண போகிறாங்க. அந்த வனதுர்க்கை ஹோமத்தை அட்டன் பண்ணுறதுங்கிறதே, கலந்து கொள்வது என்பதை நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பல இன்னல்களுக்கு தீர்வாக இருக்கும். சூப்பர் சார், நிறைய விஷயங்களை டீட்டெயிலாக பேசணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. மிக்க மகிழ்ச்சி.